தடத்துல தான் வழியில ஆனைங்க இருக்குங்க. ஓ, இது எல்லாமே இப்போ ஆனைக்காடு தான். ஆனைக்காடு தாங்க. நைட்டு ஆனால் இந்த பக்கமெல்லாம் இப்படி கரும்பு காட்டுக்கெல்லாம் வருங்க ஆனை. காட்டுக்கு போனா அலங்காட்டுக்கு போனா இருக்குதுங்க. ஆலங்காடு 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 வேற பனங்காடு வேறங்களா? பாங்காடுன்ற சொல்றோம் நாங்க. பாங்காடு நீங்க அலங்காடுன்னு. ஆலங்காடு. சரி, நம்ம இவரு வீரப்பெல்லாம் இருந்தார், அவர் இந்த காடு தானுங்க? அதெல்லாம் இந்த காடு தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து அடர்ந்த காடுகளுக்குள்ள நுழைய போறோம் அப்படின்றனால இந்த இடம் பாருங்க எவ்வளவு கிரீனா கொடுத்துருக்காங்கன்னு. இங்க இருந்து 20 கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியா நம்ம போக போறோம். இந்த பெரும்பள்ளம் அணையின் காட்சிகள். இந்த அணைக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகள் பாத்தீங்கன்னா அது வந்து திம்பம் மலைப்பகுதி. போற வழியில எதுவுமே இருக்காதுங்க, முழுக்க முழுக்க அடர்ந்த வனப்பகுதி. எந்த விலங்குகள் வேணாலும் குறுக்க வரலாம். யானை, புலி, சிறுத்தை எல்லாமே இருக்குங்க. அதாவது வந்து அந்த டைம் பண்ணுறது இதுக்கு மேலே என்ன பார்த்துட்டு சார் போகணும். உண்மையாலுமே ரொம்ப ஆஃப் ரோடா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நீர்ல இங்க இருக்கக்கூடிய யானைகள், ஏன் மாலை நேரங்கள்ல புலிகள் கூட தண்ணீர் குடிக்க வரத பார்த்ததா இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் நமக்கு சொன்னாங்க. Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். இப்ப நான் இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் கடம்பூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான மலைக்குன்றுக்கு கீழே தான் இருக்கிறேன். நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த கடம்பூர் மற்றும் குன்றி அதன் சார்ந்த வனப்பகுதிகள். இங்க அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க காட்டு யானைகளின் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு முழுக்க முழுக்க யானைகள் வாழக்கூடிய ஒரு யானைக்காடு. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல வீரப்பன் அவர்களுடைய நடமாட்டமும் எஸ்டிஎஃப் படையுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுதான் இந்த மலை கிராமங்கள். நான் இங்கெல்லாம் போய் பல வருஷம் ஆனனால இன்னைக்கு எனக்கு ஒரு அலுவல் நிமித்தமா இங்க நான் இவ்வளவு தூரம் வந்திருந்தேன். அப்படியே இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடியது மாக்காம்பாளையம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிக மிக அடர்ந்த ஒரு வனப்பகுதிக்கு உள்ள இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் என்னுடன் பயணம் செய்யுங்கள். இந்த மாக்காம்பாளையம், கடம்பூர் இந்த பகுதிகள்லாம் இப்போ எப்படி இருக்கு இந்த 2025 அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம கரெக்டா இந்த கடம்பூர் போறதுக்கு உண்டான செக் போஸ்ட கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பாக்குறது தான் இந்த கடம்பூர் வனப்பகுதியில இருக்கக்கூடிய முதல் வன சோதனை சாவடி. இந்த சோதனை சாவடியை தாண்டினதுக்கு அப்புறமா இங்க இருந்து நம்ம போகக்கூடிய 20 கிலோமீட்டர் மிக மிக குறுகிய ஒரு சாலையில தான் பயணம் செய்ய போறோம். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேரு நீங்க ஹில் ஸ்டேஷன் டிராவல் பண்ணியிருப்பீங்க. ஆனா இப்ப நாம போகக்கூடியது இதோ பாருங்க, இங்கே மலைப்பாதை ஆரம்பம், மெதுவாக செல்லவும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கடம்பூர் போகக்கூடிய இந்த வனசாலை பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சேலஞ்சா இருக்குங்க. குறிப்பா சொல்ல போனா எனக்கு வலது பக்கத்துல உங்களால வந்து கொஞ்சம் இப்ப நம்ம சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டனால பச்சை நிறம் குறைந்து கொஞ்சம் காய்ந்த மரங்களை அடர்ந்த வனப்பகுதியை பார்க்க முடியுது. ஆனா இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேரே பெரும்பள்ளம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மிக மிக மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அங்க ஒரு அணைக்கட்டும் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மிகவும் சவால்கள் நிறைந்த இந்த கடம்பூர் மலை சாலையில தான் நம்ம இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து கடம்பூர் போய் அங்கிருந்து 20 கிலோமீட்டர் இதை விட மிக அடர்த்தியான இடத்துக்கு போனாதான் நம்மளால அந்த மாக்காம்பாளையம் அப்படின்ற ஒரு அழகான மலை கிராமத்தை போய் நம்மளால அடைய முடியும். நான் வந்து இந்த மாதிரி மலைப்பகுதிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது. ஒரு சொந்த வேலை காரணமா என்னால வந்து இப்போ வரைக்கும் பயணம் செய்ய முடியல. ஆனா நீங்க பார்க்கலாம், இப்ப நம்ம இருக்கிற இந்த பிப்ரவரி மாசத்துடைய முதல் வாரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த பச்சை நிறம் ரொம்ப குறைஞ்சு நிறைய மரங்கள் காஞ்சு போய் காடுகள் வந்து ரொம்ப வறட்சியா என்னால பார்க்க முடியுது. பிப்ரவரிலேயே இந்த நிலைமைனா இன்னும் போக போக ஏப்ரல் மேலெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இதனால வந்து பாதிக்கப்படக்கூடியது பாத்தீங்கன்னா இங்க வாழக்கூடிய ஏகப்பட்ட காட்டு விலங்குகள் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா யானைகளுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ லிட்டர் தண்ணீர் தேவை. ஸோ இந்த மாதிரி எல்லா நீர்நிலைகளும் இந்த மாதிரி காடுகளுக்குள்ள காஞ்சி போச்சுன்னா 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிலை வந்து நம்ம சந்திச்சோம். அதே மாதிரி வெயில் தான் இந்த வருஷத்துலயே வர வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம்.
ஸோ நான் இப்போ சொன்னது மாதிரி நீங்க பார்க்கலாம், எனக்கு இடதுபுறத்துல ஒரு சின்ன பள்ளத்தாக்கு பகுதியை பார்க்க முடியும். பட் இன்னுமே நம்ம வந்து ஆரம்ப புள்ளியில தான் இருக்கோம். இன்னும் வந்து நம்ம 20 கிலோமீட்டர் இந்த மலைப்பாதைகளில் ஏற வேண்டி இருக்கு. நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அங்கிருந்து உங்களுக்கு இந்த பெரும்பள்ளம் அணையுடைய அழகான ஒரு காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த பெரும்பள்ளம் அப்படின்ற அணையை இங்கேருந்து உங்களால் பார்க்க முடியும். ஆனால் உண்மையாலுமே வந்து நீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குங்க. அணையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. காடுகளுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வறண்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் இதே அணை மழை காலத்தில் நான் பார்த்துருக்கேன். உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு இங்கே வந்து நீர்த்தேக்கத்தை என்னால் பார்க்க முடிஞ்சிருக்குது. ஆனால் ஏன் இந்த அளவுக்கு காடு வந்து வறட்சியாக காணப்படுதுன்றது எனக்கு உண்மையாலுமே கவலை அளிக்குது. பார்ப்போம் எப்படி நமக்கு இன்னும் ஒரு ஏதாவது இந்த மாதிரி கோடை மழைமாங்கல்ல, அந்த மாதிரி மழை ஏதாவது பெஞ்சு இதே காடு வந்து திரும்பவும் நம்மளால் வந்து செழிப்பாக பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த பெரும்பள்ளம் அணையின் காட்சிகள். இந்த அணைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகள் பார்த்தீங்கன்னா அது வந்து திம்பம் மலைப்பகுதி. நம்ம அந்த திம்பம் மலைப்பகுதிக்கு அப்படியே பின்புறத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா இங்கே வாழக்கூடிய ஏகப்பட்ட காட்டு விலங்குகள், குறிப்பாக காட்டு யானைகளுக்கு வந்து நீர் தடாகமாக இருக்குது. அதுவும் மாலை வேளைகளில் கூட்டம் கூட்டமாக யானைகள் வந்து இங்கே நீர் வருந்தவரை தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம போய்கிட்டு இருக்க இந்த மலைப்பகுதிகளுக்கு மேல பாத்தீங்கன்னா கடம்பூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலை கிராமம் இருக்குங்க. இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா ஓரளவு பெரிய கிராமம், எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம்னா அதுதான். அதுக்காக நிறைய பேர் வந்து அன்னாடம் வந்து மேலே இருந்து கீழே இறங்கிக்கிட்டு அலுவல்களுக்காகவும் நிறைய பொருட்கள் வாங்குறதுக்காகவும் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே மாலை 6 மணி வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இங்க ஆட்சி செய்வது இங்க வாழக்கூடிய காடுகளை உருவாக்கக்கூடிய காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய காட்டு யானைகள் மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி நீங்களே பார்க்கலாம், சின்ன சின்ன குறுகலான வளைவுகள் இந்த கடம்பூர் மலைப்பகுதின்றது. நீங்க ஊட்டி மாதிரியோ கொடைக்கானல் மாதிரியோ உங்களுக்கு வந்து அகலமான சாலைகள் இங்க பிராடா இருக்காது. முழுக்க முழுக்க ஹில்ஸ்ல ஓட்டி பழக்கப்பட்டவங்க மட்டுமே இந்த ரோட்டுக்கு வரதுன்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளா இருக்கும் இந்த வீடியோ வழியா. இங்க பாருங்க, நமக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த அணையுடைய இன்னுமே அந்த பள்ளத்தாக்கு வந்து அப்படியே நம்ம கூட பயணம் செஞ்சுட்டு வருது. வலதுபுறம் பாத்தீங்கன்னா அடர்ந்த வனப்பகுதி. இந்த மாதிரி இடங்கள்ல ஏகப்பட்ட தடவை காட்டு யானைகள் பகல்லே பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல உலாவர காட்சிகளை இங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரீப்பா இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து செகண்ட் கியர்ல தான் நான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வண்டிக்கு வந்து ஒரு ப்ரெஷர் தேவைப்படுது மேலே ஏறுறதுக்கு. லெஃப்ட் சைடு பாருங்க எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு பகுதி இருக்கு அப்படின்றது. மிக மிக அடர்ந்த வனப்பகுதி. ஒரு காலத்துல வீரப்பன் அவர்களுடைய நடமாட்டம் மிக அதிகமா இருந்த பகுதி. அதே மாதிரி அதிரடிப்படை வீரர்கள் STFன்னு சொல்லக்கூடிய கமாண்டோக்களால இங்க வந்து ஏகப்பட்ட ரோந்துகளும் இந்த கோம்பிங் ஆபரேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் நடந்த ஒரு மலைப்பகுதி தான் இந்த கடம்பூர் மலைப்பகுதி. இங்கேயே போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, வனவிலங்குகள் நடமாடும் பகுதி அப்படின்னு. இந்த சாலையும் பாத்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேல் எந்த தனியார் வாகனங்களுக்கும் உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. எப்படி வந்து இந்த மசனக்குடி ரோடோ திம்பம் ஹைவேஸோ அதே மாதிரி இதுவுமே பாத்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு சரியா மூடிடுவாங்க. நிறைய இடம் பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, எனக்கு வந்து எதிரில் வர வாகனம் என்னன்றது எனக்கு தெரியவே தெரியாது. பகல்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஹாரன் அடிச்சுட்டு தான் டிரைவ் பண்ற மாதிரி இருக்கு.
ஏன்னா சின்ன சின்ன வளைவுகள், குறுகிய வளைவுகள் எல்லாமே. நான் வந்து பல வருடங்களா இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் பயணம் செய்யறேன் அப்படின்றனால இந்த மாதிரி வரேன். ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, நீங்க பாக்குறவங்க இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரோடு வந்து ரொம்ப குறுகி இருந்தாலும் இப்ப வந்து கொஞ்சம் நீட்டாவே நல்லா போட்டிருக்காங்க. முன்ன பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா நிறைய ரெஃப்ளெக்டர்லாம் வச்சு ஓரளவு நல்லாவே போட்டிருக்காங்க. நிறைய குரங்குகளை என்னால் போகிற வழியில் பார்க்க முடியுது. ஸோ முக்கியமாக இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் நம்ம வந்து கார் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இங்கே வாழக்கூடிய வனவிலங்குகளுக்கு நம்மளால் எந்த விதத்துலேயும் ஒரு தொல்லையோ எதுவுமே ஏற்படாத அளவுக்கு ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக ஓட்டுங்க. ஸ்பீடுங்கிறது முக்கியமே கிடையாதுங்க, நம்மளுடைய சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக சீட் பெல்ட் போடுங்க. இந்த மாதிரி பாருங்க, இப்போ வந்து பிளைண்ட் ஸ்பாட். இது எனக்கு வந்து எதிர்ப்புறத்தில் என்ன வண்டி வருதுன்னே எனக்கு தெரியல. நான் முழுக்க ஹாரன் அடிச்சுட்டே தான் ஓட்ட வேண்டியிருக்கு. இப்போ பாருங்க, வலதுபுறத்தில் இந்த சாலை திரும்புது. எனக்கு ஆனால் ஒன்றுமே தெரியல என்ன வரும் அப்படின்றது அங்கிருந்து. இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துக்கு பேர் வந்து மல்லியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வாழக்கூடிய மக்களுக்கும் சரி, இங்க வரக்கூடியவங்களுக்கும் சரி, ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு அவங்களுடைய இஷ்ட கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மல்லியம்மன் கோயிலை. இப்ப நம்ம போயிட்டு இருக்க இடம் இந்த கடம்பூர் மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குன்றி மற்றும் மாக்காம்பாளையம். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 இடங்களையும் என்னால நான் நல்லாவே காட்டித்தரேன் உங்களுக்கு. குறிப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்கு, அது எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. இது வந்து இதுவே நம்ம வந்து மான்சூன் டேஸ், அதாவது மழை நேரங்கள்ல வந்தோம்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். இங்க ஒரு போர்டும் வச்சிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்றதையும் நீங்க பார்க்கலாம். யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதி, கவனமாக செல்லவும். இங்கிருந்து பாத்தீங்கன்னா இந்த மலை குன்றுகளுடைய அழகே வந்து அவ்வளோ அற்புதமா இருக்கும். நான் மழை நேரத்துலலாம் வந்திருக்கேன். ஏன்னா இங்க ஒரு மலை இருக்குதுங்க, இதுக்கு பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அதுக்கு பின்னாடி இன்னொரு லேயர் இருக்கு. ஸோ இந்த பள்ளத்தாக்குன்றது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். நிச்சயமா வந்து இந்த மாதிரி மழை நேரங்கள்ல வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான இடமா இந்த இடங்கள் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓரளவு வந்து இந்த கடம்பூர் பக்கத்திலே நெருங்கிட்டோங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் போனா நம்மளால கடம்பூரை வந்து அடைஞ்சிட முடியும். நம்ம இப்போ இந்த கடம்பூர் கிராமத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கும் இங்க இருக்குது. இப்ப நம்ம இருக்கிறது இந்த கடம்பூர் மலை கிராமத்துடைய மெயின் ஜங்ஷனுங்க. இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வலதுபுறத்தில் பார்க்கலாம், இந்த கடம்பூருக்கு உண்டான பஸ் ஸ்டாண்ட். அதாவது சத்தியிலிருந்து வரக்கூடிய பஸ்கள் எல்லாமே இந்த இடத்தோட திரும்பிடும். இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 60 மலை கிராமங்கள் இந்த கடம்பூரை சுத்தி இருக்கு. எல்லாருக்குமே கீழே இறங்குறதுக்கு பேருந்துக்கு வரணும்னா அவங்க இந்த கடம்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரணும். இதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் எல்லாத்துக்குமே ஜீப் சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ரோடு வந்து நீங்க பாக்குற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதுக்கப்புறமா எல்லாமே ஆஃப் ரோடிங்கா இருக்கனால நிறைய ஜீப்பு இங்க இருந்து போயிட்டு வருதுங்க. ஸோ நம்ம வந்து அதாவது சத்தியமங்கலம்லேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் மலைப்பாதை பயணமா இப்போ கடம்பூர் வந்து அடைஞ்சிருக்கோம். இங்கிருந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியா இனிமே தான் பயணம் செய்யும் போதும் எங்க கூடவே இணைஞ்சிருங்க.
ஸோ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ நம்ம கடம்பூரை விட்டு தாண்டினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நேராக போனோம்னா நம்ம கேர்மாலம் போயிடுவோம். இங்கேருந்து பாருங்க, ரைட் சைடில் ஒரு அழகான ஒரு தகவல் பலகை சைன் போர்டு வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 இடம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, குன்றி மற்றும் மாக்காம்பாளையம். இந்த மாக்காம்பாளையம் போகிறதுக்கு இந்த மெயின் ரோட்ல இருந்து நம்ம இப்படி வலதுபுறமா போகணும். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா நமக்கு அடர்ந்த காடு அங்கிருந்து ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நமக்கு என்னென்ன விலங்குகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்ன்றது எனக்குமே தெரியாது. இந்த இயற்கை நமக்கு என்னென்ன அற்புதங்கள் இன்னைக்கு வச்சிருக்கோன்றதும் தெரியாது. ஆனா இது எல்லாமே முழுக்க முழுக்க அடர்ந்த வனப்பகுதிகள் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிகள். நம்ம இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த கிராமப்புறத்தோட எல்லையை வந்து அணைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஒரு சில கிலோமீட்டர்களில் உங்களால் வந்து அந்த மாற்றத்தை நல்லாவே உணர முடியும். 2 பக்கமே பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஆரம்பமாயிடும். இங்கே அதிகமாக இருக்கக்கூடியது காட்டு யானைகள் தான். இந்த கடம்பூர், மாக்காம்பாளையம், குன்றி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடர்ந்த வனப்பகுதிகள். எல்லா விலங்குகளுமே இங்கே இருக்குது. ஆனால் யானைகள் கூட்டமாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கடம்பூர் கிராமத்தை தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். இந்த மேப்லேயே பாருங்க 2 லேயர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ரோடு வந்து சாம்பல் நிறத்துலையும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து அடர்ந்த காடுகளுக்குள்ளே நுழைய போகிறோம். அப்படின்றனால இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக கொடுத்துருக்காங்கன்னு. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியாக நம்ம போக போகிறோம். இந்த இடத்துல உங்களால் கணிச்சிருக்க முடியும் இந்த காடுகளுடைய சாயல் மாறி இருக்கிறத. நம்ம கடம்பூர் மேலே ஏறும்போது ரொம்ப காஞ்ச மரங்களை பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் கொஞ்சம் செழிப்பாக இன்னுமே பச்சை பசேல்னு மரங்களை 2 பக்கமும் பார்க்க முடியுது. ஆமாங்க, நான் இப்போ போய்கிட்டு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அடர்ந்த வனங்களில் ஒன்றான இந்த மாக்காம்பாளையம் போகிற இந்த ரோட்டில் தான் நான் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்மளால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தரைப்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாயாறுன்னு ஒரு மசனகுடியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாயாறு தான் இந்த இடத்துல எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுவே வந்து மழை நேரத்துலலாம் வந்தோம்னா இந்த ரோடுக்கு மேலே வரைக்கும் நீர் வரத்து போகிறத நம்மளால் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ காஞ்சி போய் இருக்குது அப்படின்றத. அந்த மாதிரி நேரங்கள்லாம் பேருந்து மட்டும்தான் இந்த மாதிரி கிராமங்களுக்கு உள்ளே போயிட்டு வரும். இந்த மாதிரி கரும்பு ஏற்றிட்டு வர யானைகளை தான், லாரிகளை தான் பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து வர வழியிலேயே மடக்கி அந்த கரும்புகளை சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக தான் கரும்புகள் கொண்டு வராங்க. இந்த இடத்துல பாருங்கள் என்ன போட்டிருக்குன்ட்டு, எலிஃபண்ட் ஜோன். ஸோ எங்கே வேணாலும் யானைகள் இருக்கலாம், எப்போ வேணாலும் குறுக்கிடலாம். இந்த இடம்தான் குறிப்பாக நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு நான் காட்டணும்னு நினச்சது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா குன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம போகக்கூடிய இந்த மாக்காம்பாளையம் போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக போகணும். 21 கிலோமீட்டர் மேப்பில் காட்டுது. இதுவே வந்து நம்ம வந்து குன்றி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும்னா இந்த ஜங்ஷன்லேருந்து இந்த ரோடு வழியாக போகணும். நான் ஏற்கனவே புல்லட் ட்ரிப்பாக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் அந்த வீடியோவுமே நம்மளுடைய சேனலில் வரும். பக்கா ஆஃப் ரோடாக இருக்குங்க இந்த இடம். அந்த போர்டில் பாருங்கள் என்ன போட்டிருக்குன்ட்டு. குன்றி 10 கிலோமீட்டர் வலதுபுறத்தில் போகணும். நம்ம போகக்கூடிய மாக்காம்பாளையம்க்கு 15 கிலோமீட்டர் வந்து நேராக போகணும். அதுலேயே பாருங்கள் இன்னொரு போர்டு வச்சுருக்காங்க, யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதி கவனமாக செல்லவும். ஸோ நம்ம ஏற்கனவே குன்றி போயிட்டனால இப்போ நம்ம போகக்கூடிய மாக்காம்பாளையத்துக்கு நம்ம இங்கேருந்து நேராக போயிடலாம். இது உள்ளே போனீங்கன்னா உங்களால் குன்றி அப்படின்ற ஒரு மலை கிராமத்தை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நம்ம போகணும். போகிற வழியில் எதுவுமே இருக்காதுங்க, முழுக்க அடர்ந்த வனப்பகுதி. எந்த விலங்குகள் வேணாலும் குறுக்க வரலாம். இப்போ நம்ம போகக்கூடிய மாக்காம்பாளையம்ன்றது இங்கேருந்து நேராக போகணும். இவ்வளோ தூரம் நம்ம வந்த சாலை வந்து முடிஞ்சு இப்போ ஓரளவு குண்டும் குழியுமான சாலையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம்.
இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, என்னால் டிரைவ் பண்ணிட்டு போக முடியும். ஆனால் இதுக்கப்புறமா இன்னும் மோசமாக மண் ரோடாக ஆச்சு அப்படின்னாக்க உண்மையாலுமே நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். சாலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே தாங்க என்னால் யானை சாணத்தை பார்க்க முடியுது இந்த இடத்துல. இங்கே ஒருத்தவங்க வராங்க, நான் அவங்கக்கிட்ட கேட்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா மாக்காம்பாளையம் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், எப்படி போகலாம், ரோடு போகுமா அப்படின்னு பார்ப்போம். அண்ணா மாக்காம்பாளையம் இப்படி தான் போகணுங்களா? மாக்காம்பாளையம் எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வருங்க. ரோடு இப்படி தான் இருக்குமாண்ணா ஃபுல்லாக? இங்கே பரவாயில்லைங்க, எனக்கு கொஞ்சம் தூரம் போட்டிங்கன்னா 2 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா பூரா கல் ரோடு தான். அதாவது நான் குன்றி போயிருக்கேன் இதுக்கு முன்னால், அதே மாதிரி தான் இருக்குங்களா ரோடு? குன்றி ரோடு கொஞ்சம் தார் இருக்குது, இங்கே தார் சுத்தமாக கிடையாது. ஐயோ, அதை விட ரொம்ப மோசமாக இருக்குமா? அப்படிங்களா? கல் ரோடு தாங்க. ஐயோ இல்லை, இந்த பாலெல்லாம் போட்டிருக்கதா சொன்னாங்க. போட்டாங்க, ஆனால் ரோடு போடலைங்க. இதான கூட கொண்டாங்களே நல்லா இருக்கும், கல் தாங்க. அந்த வண்டி போகுமான்னு தெரியலைங்களா? வண்டியில் போகலாம், ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். 10 கிலோமீட்டருங்களா இங்கேருந்து? 10 கிலோமீட்டர். நடுவில் எந்த கிராமமே கிடையாது? நடுவில் இருக்குங்க, அரிக்கும் இருக்கும். யானை எதுவும் பார்த்தீங்களா வர வழியில்? யானை என்ன தாண்டுற நேரத்தில் தான் அதுங்க, அது எப்பயுமே போல இருக்காதுங்க. கடம்பூர்ல சரிங்கண்ணா, சரிங்க. இப்போ நீங்கள் எதுவும் யானை எதுவும் பார்க்கல? இல்லை இருக்குங்க, ஆனால் தாண்டுற நேரத்துக்கு மட்டும் யானை, புலி, சிறுத்தை எல்லாமே இருக்குங்க. அதாவது வந்து அந்த டைம் மட்டும் இதுக்கு மேலே என்ன பார்த்துட்டு தான் போகணுங்க. ஓ சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. இதான் போய் லெஃப்ட்டில் போயிடுறீங்க, ரைட்லேயே போகிறேன். ஓகேண்ணா, ரைட், ரொம்ப நன்றிங்க. ஓகே. ஸோ பாருங்கள், நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட விசாரித்தோம். நமக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வரதுன்றது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஆனால் இங்கே வாழக்கூடியவங்க பார்த்திங்கன்னா யானைகள்லாம் வந்து சர்வசாதாரணமாக நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க போனோம். ஸோ எப்படியாவது சமாளித்து போயிட்டு ஓ 5ன்னு நான் தப்பாக சொல்லிட்டேன், 15 கிலோமீட்டர் போகணும் இன்னும் மாக்காம்பாளையத்துக்கு. ஓகே. ஸோ 5 கிலோமீட்டர்னால் கூட ஓரளவு சமாளித்து போகலாம். ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. சரி பார்ப்போம், நம்ம போக முடிய அளவுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம ஓரளவாக சமாளித்து போயிடலாம். ஏன்னா இது வெயில் நேரன்றனால நமக்கு சேறு சகதிலாம் இருக்காது. முழுக்க மண் ரோடு ஆகி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான் உண்மையாலுமே போகிறது. என்னன்னு தெரியல. எப்படி இருக்கு பாருங்க, வண்ணாந்திர காடும்பாங்கள்ல அந்த மாதிரி சாயந்தர வேளையில் எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் இதில் தான் மக்கள் வந்து தினமும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குங்க. அதாவது ஒரு வனத்தில் வந்து ஒரு சஃபாரி போகிற மாதிரி, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சஃபாரி போகிற மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைமிங், ஒரு அந்தி பொழுதும்பாங்க, அந்தி நேரம்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வீரப்பனவர்களுடைய நடமாட்டம் இருந்த பகுதி. இந்த கடம்பூர், குன்றி, கேர்மாளம், இது எல்லாமே வந்து அவரோட பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த இடங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சேனல் மூலமாக இந்த காடுகள் எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா அவரை வந்து காட்டு ராஜா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் மற்றபடி வேறு எந்த விமர்சனத்துக்கும் போக விரும்பலை. ஆனால் வனத்துக்குள்ளேயே வாழ்ந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக வனத்திலேயே வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்பனவர்கள். இது வரைக்கும் அந்த தார் ரோடு முடியுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரோடு ரொம்ப மோசமாகுது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீப்பு இல்லைனா வந்து ஜீப் இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஓட்டிகிட்டு போகிறதுக்கே நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். முழுக்க சாலைகளே கிடையாது.
கார் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ரோடுக்கு வராதீங்க. இது எல்லாமே நம்ம வீடியோவிலே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஷார்ட் கார்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சீசஸ் அடி வாங்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த ஒற்றை யானை வந்து விரட்டி இருக்க சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி காடுகளில் யானைகளுடைய தன்மைகள் கூட்டமாக வாழக்கூடியது. ஆனால் சில யானைகள் பார்த்தீங்கன்னா கூட்டத்திலேருந்து பிரிஞ்சு ஒத்த யானையாக மாறிடும். அப்படி இருக்கும்போது அது வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ஃபெரோஷியஸாக, அதாவது ஆக்ரோஷமாக இருக்கும். அது என்ன பறவைன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒத்த யானை வந்து மனிதர்களை வந்து கொஞ்சம் கூட பிடிக்காது. அதில் வந்து மதம் பிடிக்கிற நேரம் இருந்தது அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஆபத்தாக முடிஞ்சிடும். கூட ரொம்ப மோசமாக போகுதுங்க. வெறும் மண் ரோடு தான். நான் மட்டும்தான் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரியான மண் ரோடாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ மேட்டில் இருக்கோன்றது. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரோடெல்லாம். நிலைமை வந்து போக போக ரொம்ப ரோடோடைய நிலைமை ரொம்ப மோசமாகுதுங்க. உண்மையாலுமே மழை நேரத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது போயிட்டு வர்றதுக்கு. ஏன்னா இதாவது பரவாயில்ல, குண்டும் குழியுமாக தான் இருக்குது. ஆனால் மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சேரெல்லாம் கலந்து எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. இதுவே நம்மள்ட்ட வந்து ஒரு தார் அந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் இருந்துன்னு வைங்களேன், ஜிம்னி மாதிரி, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் வரதுக்காக தான் அந்த வெஹிக்கிள்ஸே வந்து மேக் பண்ணுறாங்க. இந்த தார், அப்புறம் வந்து ஜிம்னி, அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ச்சுனர். ஆனால் மக்கள் நிறைய பேர் வந்து லேக்ஸ் கணக்கில் கொடுத்து வாங்கி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி வருது. ஆனால் நமக்கு ஏற்கனவே சொல்லி விட்டாங்க அவங்க வந்து லெஃப்ட்லேயே போங்க அப்படின்னு. இதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல. ஏதோ ஒரு வனத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. எந்த இடம் தான் தெரியல. நிறைய பறவைகளுடைய ஓசையை என்னால் கேட்க முடியுது, தொலை தூரத்துலேயும் சரி பக்கத்துலேயும் சரி. பட் நான் யூஸ் பண்ணுற மைக்கில் வந்து அது பதிவாகுதான்னு தெரியல. எப்படி போகிறதுன்னு தெரியல. 2 வழி இருக்குது. லெஃப்ட்டு போகிறதா இல்லை நேராக போகிறதான்னு தெரியல. அதனால் நேராக தான் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் கொஞ்சம் மெயின் ரோடு மாதிரி இருக்குது. அம்மா மாக்காம்பாளையம் இப்படி தான் போகணுமா? மாக்காம்பாளையம். வணக்கங்க. உங்கள் பேர் என்னம்மா? காளிமேலுங்க. சரிம்மா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்கம்மா? நாங்கள் வந்து 30-40 வருஷமா இங்கே தாங்க இருக்கோம். அப்படியா? சரி சரி. இந்த இடம் பேர் என்னம்மா? பேருங்க குறும்பூருங்க. கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். குறும்பூருங்க. குறும்பூருங்களா இந்த இடம் எல்லாமே? ஓ சரி. நான் வந்து சத்தியிலேருந்து மாக்காம்பாளையம் போகணுன்ட்டு வந்தேன். இப்போ கொஞ்சம் ரூட்டு மாதிரி வந்துட்டேன் போல இருக்கு. இந்த குறும்பூர் சுற்றி என்னென்ன இடங்கள்லாமா இருக்குது? இங்கே என்ன இருக்குதுங்க? இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தடத்தில் தான் வழியில் ஆனைக்கு இருக்குங்க. ஓ, இது எல்லாமே இப்போ ஆனைக்காடு தான்? ஆனைக்காடு தாங்க. நைட்டு ஆனால் இந்த பக்கமெல்லாம் இப்படி கரும்பு காட்டுக்கெல்லாம் வருங்க ஆனை. ஓ சரி சரி சரி. அதுவும் இங்கே தான் கொஞ்சம் தண்ணி ஓட்டம் இருக்குது போல இல்லைங்களா? ஆமாங்க. சரி, நீங்கள் அங்கே போகிறீங்க இல்லைங்க, அது தண்ணி ஓட்டம் தாங்க. ஓ சரி சரி. இங்கே காரில் போகிறதுல பிரச்சனை கிடையாதுங்க. காரில் போகிறனால பிரச்சனை இல்லை? எந்த பிரச்சனையும் இல்லைங்க, போகலாங்க நல்லா. சரி. ஆனால் நீங்கள் யானை கூட்டம் பார்த்துருப்பீங்களான்னு கேட்கக்கூடாது, நிறையவே பார்த்துருப்பீங்க. நாங்கெல்லாம் காட்டுலேயே பொழுதுனிக்கு காட்டுலேயே முடுக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க. சரி சரி. வேற என்னென்னமா பார்த்துருக்கீங்க யானை தவிர? ஆனை தவிர சிங்கமெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சிங்கம் இந்த கடை இங்கே கிடையாது. வேற புலி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இங்கே இல்லைங்க, வகுதோரத்தில் இருக்குதுங்க. அதெல்லாம் சிறுத்தை பார்த்துருக்கீங்களா? சிறுத்தமெல்லாம் பார்த்துருக்குறேங்க, இங்கே இல்லைங்க இப்போ. ஏன்னா நிறைய இந்த ஆட்டு தொழுவம்லாம் இருக்கனால. ஆமாங்க, அதனால வரும் போல இருக்கு. சரிங்கம்மா. சரி. மாங்காட்டுக்கு போனால் அலங்காட்டுக்கு போனால் இருக்குதுங்க. ஆலங்காடு. ஆலங்காடு. ஆலங்காடு வேற பனங்காடு வேறங்களா? பாங்காடுன்ற சொல்கிறேன் நாங்கள். பாங்காடு, நீங்கள் அலங்காடுன்னு. ஆலங்காடு. சரி. நம்ம இவர் வீரப்பெல்லாம் இருந்தார், அவர் இந்த காடு தானுங்க? அதெல்லாம் நல்லா இந்த காடு தாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் தான்.
சரி சரி. நம்ம இப்போ இவ்வளோ நேரம் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்தோம். ஆனால் தப்பான வழியில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் போயிருந்தோங்க. ஏன்னா இங்கேருந்தே நம்ம லெஃப்ட் எடுத்து இந்த ரோட்டில் போயிருக்கணும். இந்த நேரத்துலையும் பாருங்கள் 2 பேர் 2 வீலரில் போகிறாங்க. வாங்க இப்போ நம்மளும் போகலாம் இந்த ஜங்ஷன்லேருந்து. ஏன்னா இந்த போர்டு எதுவுமே இங்கே இல்லாதனால ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சுங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம சரியான ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் குறிப்பாக ஒன்று கவனிக்கலாம். இங்கே வந்து இந்த யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கனால 2 வீலரில் போகிறவங்க கூட தனியாக போக மாட்டேங்கிறாங்க. அப்படி போனாங்கன்னா கூட ஒரு இடத்துல அவங்க நிறுத்தி பக்கத்தில் யாராவது வராங்களான்னா 2 பேர் 3 பேர் குரூப்பாக தான் போகிறாங்க. எப்போ சரியான ஆஃப் ரோடாக இருக்குதுங்க. இன்ச்சு பை இன்ச்சு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏதோ அந்த சென்னாய் கூட்டம் மாதிரி தெரிஞ்சுதுங்க. இப்போதான் ஒரு 2-3 நாய் ஓடினதை பார்த்தேன். இல்லை மான் நினைக்கிறேன். ஏதோ துரத்திட்டு வருதா என்னன்னு தெரியல. அவங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். மின்னல் வேகத்தில் தாங்க போகுது மான்கள் எல்லாமே. இந்த இடத்துல தான் இப்போ பார்க்க முடியுது என்னால். நம்ம வந்து காரில் போகிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு புள்ளிமான் நம்மளை பார்த்தோன்னே எல்லாமே ஓடுதுங்க. உள்ள புள்ளிமான் ஒரே ஒரு மான் மட்டும் நிற்குதுங்க தனியாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உள்ளே ஒரு கூட்டமே இருக்கும். ஏன்னா ஒரு மான் தனியாக இருக்காது. நம்ம வண்டி வரதை பார்த்தோன்னே எல்லாமே உள்ளே நின்றுச்சுங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து ஒரு புதுசாக ரோடு போட்ட மாதிரி தெரியுது. நம்மளை அப்படியே மாக்காம்பாளையம் கூட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுதாங்க அந்த புதுசாக கட்டின பாலம். அதாவது நீங்கள் மாக்காம்பாளையம்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும். நிறைய இடத்துல வந்து அதாவது போகிற வழியிலே ஒரு ஆறு குறுக்கிடும். அது உள்ளே தான் வந்து பஸ் இறங்கி போகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் போயிட்டு வர்றதுக்கு வசதியாக பார்த்தீங்கன்னா இந்த புது பாலம் கட்டியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. உண்மையாலுமே இது வந்து போக்குவரத்துக்கு ரொம்ப வந்து ஒரு அற்புதமாக இருக்கும். நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாக்காம்பாளையம் போற இந்த அடர்ந்த வனத்துக்குள்ள இப்போ தமிழக அரசால் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த புதிய பாலத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து கடம்பூர்லேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அடர்ந்த சோலைக்குள்ள இது இருக்குதுங்க. ரொம்ப சமீபமா கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம்தான் முதலமைச்சர் அவர்களால் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னால இந்த இடம் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என்னுடைய இடதுபுறத்துல உங்களால பார்க்கலாம் கொஞ்சம் நீர் வந்து தேங்கி இருக்குது. இப்போ வறண்ட நிலை அப்படின்றனால அவ்வளவு நீரோட்டம் கிடையாது. இதுக்கு முன்னால இந்த கிராமத்துக்கு பயணம் செய்யணும்னா இந்த தரைப்பாலம் மூலமா தான் அரசு பேருந்து இல்லைன்னா ஜீப் இந்த 2 மட்டும்தான் அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனா இப்ப இந்த பாலம் கட்டினால இதுக்கப்புறம் எவ்வளவு வெள்ள நீர் மழைக்காலங்கள்ல வந்தாலும் இந்த பாலத்துக்கு மேலேயே நம்மளால பயணம் செஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த நீர்ல இங்க இருக்கக்கூடிய யானைகள் ஏன் மாலை நேரங்கள்ல புலிகள் கூட தண்ணீர் குடிக்க வரத பார்த்ததா இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் நமக்கு சொன்னாங்க. உண்மையாலுமே ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குங்க. போகிறவங்களாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, ஏன் இந்த கார் எடுத்துகிட்டு வந்தீங்க உள்ள, இது பரவாயில்லைங்க, இதுக்கப்புறம் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. யானை காடாக வேறு இருக்குது, ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்றதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வரோம். சரி பார்ப்போம், போகிற வரைக்கும் போவோம். அப்படி இல்லைன்னாக்கா இங்கேருந்து ஏதாவது வண்டியை விட்டுட்டு பஸ் வருது, நீங்கள் பஸ்ஸில் கூட போய்க்குங்க அப்படின்றாங்க. பார்ப்போம் நமக்கு எப்படி பண்ண முடியுது அப்படின்றது. பாருங்கள் ரோடு
பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டுன்னு. நடந்து கூட போயிடலாம் போல இருக்குது. நடந்து போனால் கூட நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதாவது இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே நடக்கக்கூடாது, சாதாரணமாக சொல்கிறேன். ஆனால் காரில் போகிறதுன்றது நமக்கும் சரி காருக்கும் சரி ரொம்ப ஒரு சிரமமாக தான் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் இருக்கிறது இந்த சத்தியமங்கலம் புலிகள் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான 2 மலை கிராமங்களான குன்றி மற்றும் மாக்காம்பாளையம். இந்த 2 மலை கிராமங்களுக்கு போறதுக்கு உண்டான இந்த இணைப்பு சாலையில் தான் நின்றுட்டு இருக்கேன். நம்ம கடம்பூர்ல இருந்து கிளம்பி இந்த மாக்காம்பாளையம் போகலாம் அப்படின்னு பயணம் செஞ்சுட்டு வந்தோம். எந்த அளவுக்கு ரொம்ப ஆஃப் ரோடா இருந்தது அப்படின்றத நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த சாலை இன்னும் போக போக ரொம்ப குண்டுகுழியாகி ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா டிராக்டர் கூட போக முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமா தான் அந்த இடம் இருந்தது. அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி நம்ம இன்னைக்கு போயிருப்போம். ஆனா அங்கிருந்து வந்த ஒரு லாரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறனால அதுக்கு மேல போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்ம திட்டமிட்ட மாதிரி மாக்காம்பாளையம் போக முடியாம போச்சு. இந்த ஜங்ஷன்ல நேரா நம்ம இப்படியே போனோம்னா ஒரு 7 கிலோமீட்டர்ல குன்றி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு மலைப்பகுதியை போய் அடையலாம். அதுவும் பாத்தீங்கன்னா முழுக்க ஆஃப் ரோடிங்கா தான் இருக்கும். ரோடு நீங்க இப்ப பாக்குற மாதிரி இருக்காது. ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்புறமா முழுக்க ஆஃப் ரோடிங்கா இருக்கும். அதுவும் குறிப்பா இந்த ஜங்ஷன் அப்படின்றது. நான் கூடிய சீக்கிரமே நிச்சயமா நம்ம திட்டமிட்ட மாதிரி இந்த மாக்காம்பாளையம்க்கு ஒரு புல்லட் ட்ரிப்பா போய் அதையும் நம்மளோட சேனல்ல எடுத்து போடுவேன். இந்த மாதிரி காண கிடைக்காத அற்புதமான வனப்பகுதிகளை நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல் மூலமா காட்டுறதுல உண்மையாலுமே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே அடுத்த ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த விஷயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம். Thank you so much and thanks for watching.